மறுபடியும் ரொம்ப சந்தோஷப்படுற பெருமைப்படுற ஒரு நேரம். 36 வயதுக்கு அப்புறமா வந்து அடுத்ததா 2Dல வர இந்த படத்துக்கு இவ்வளவு மனசார எல்லா இயக்குனர்களும் எல்லா டெக்னீஷியன்ஸும் மேடையேறி மனசார வாழ்த்துனது வந்து அவ்வளோ மன நிறைவா இருக்கு. இன்னும் பொறுப்பு அதிகமாகுது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள இன்னும் எவ்வளவு அழகு சேர்க்க முடியுமோ இன்னும் அவ்வளவு அழகு சேர்க்கணும் அப்படின்னு தோணுது. நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு மட்டும் தெரியுது. அவ்வளவு பேர் அவ்வளவு சந்தோஷமா மனசார வந்து வாழ்த்துனது வந்து எனக்கு நன்றி தான் சொல்லணும். அவ்வளோ நன்றி சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்லணும். பாண்டியராஜன் சார் இந்த ஸ்கிரிப்டோட வந்தது வந்து எனக்கு ஒரு பிளெஸிங் மாதிரி தான். என்னை நம்பி இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மனசுல இருந்த ஒரு விஷயத்த ரிசர்ச் பண்ண விஷயத்த வந்து 2Dக்காக எடுத்துட்டு வந்து கொடுத்தது வந்து அவரோட பெரிய மனசு. இதுக்கு இந்த நிகழ்வு நடந்ததுக்கு காரணம் வந்து விஜய் மில்டன் அப்படின்னு சொன்னாரு. ஸோ மில்டா இங்கிருந்து ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன். உங்க மூலமா தான் அது நடந்துச்சு. ஒரு இயக்குனர் வந்து ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின இயக்குனர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் கதை சொன்னார். நான் வந்து நான் சார் இன்னொரு வாட்டி சொல்றீங்களா இன்னொரு வாட்டி சொல்றீங்க சொல்லும்போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் எவ்வளவு வாட்டி வேணாலும் சொல்றேன் சார். நம்ம நீங்க கூப்பிடுங்க, உங்களோட டீச்சர்ஸ் கூப்பிடுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுங்க, உங்க அகரம்ல இருந்த ஸ்டாஃப் கூப்பிடுங்க, உங்களோட கவுன்சிலர்ஸ் கூப்பிடுங்க, நம்ம கொடுப்போம் சொல்லுவோம், என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் எடுத்துப்போம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவரோட சக்தி அவரோட பலம் வந்து அவரோட எழுத்து அவரோட பேனா அதை வந்து அவ்வளவு அழகா படம் ஃபுல்லா அதை பார்க்கலாம். எல்லாருமே இந்த படத்தை பத்தி சொல்லிட்டாங்க. நிறைய சொல்ல வேண்டாம்னு தோணுது. பட் ஒவ்வொரு டெக்னீஷியனுக்கு நான் தேங்க் பண்ணணும். பாலு சார்ல இருந்து, பிரவீன் சார்ல இருந்து, பிரபாரன் சார்ல இருந்து, ஒர்க் பண்ணிக்கிற சிஜி டீம்ல இருந்து, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து, பிந்து, முனுஷ்கான், கார்த்திக், everybody has been very very special in this film. தேஜஸ்ரீ, நயனா, கவின், ஒரு குழந்தைகளும் வந்து அவ்வளோ அழகா நடிச்சு கொடுத்துருக்காங்க. பேரண்ட்ஸ் குறிப்பாக கூடயே இருந்திருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கு, ஒரு குட்வில் இருக்கு அப்படின்னா வந்து கூடயே இருந்த பேரண்ட்ஸும் நான் சொல்லணும். இந்த படம் எப்படி பாண்டியராஜன் சார் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கிற குழந்தைகள், அவங்களோட பள்ளிக்கூடங்கள், அவங்களோட சிரமங்கள், அவங்களோட சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கிற சின்ன சிரமங்களை வந்து முந்தின படங்களை பதிவு செஞ்சாரோ, சிட்டியில இருக்கிற குழந்தைகளுக்கும் அதே விஷயங்கள் இருக்கு, நடந்துட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம கவனிக்க தவறிடுறோம். குழந்தைங்களா இருக்க நம்ம சில டைம் விடுறது இல்லை. அதுதான் வந்து இந்த படத்துல மறுபடியும் வலியுறுத்தணும் அப்படின்னு சொல்றோம். குழந்தைகளா வளர்றதுக்கு நம்ம நிறைய டைம் விடுறது இல்லை. எல்லாத்தையுமே வந்து ஒரு டிகிரி ஒரு படிப்பு மூலமா எல்லாத்தையுமே சமமாக்கிறவே முடியாது. ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப ஸ்பெஷல். எவ்ரிபடி இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி யூனிக். ஸோ அவங்களோட படிப்பு வெறும் ஒரு டிகிரி மட்டும் நம்பாம அவங்களுக்கு தானாவே இருக்கிற திறமையை நம்பலாமே, அவங்களோட ஸ்கில்லை நம்பலாமே அப்படின்னு சொல்ற ஒரு படமாக இருக்கும். அருளுக்கு வந்து நான் தேங்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன டியூன் போட்டு கொடுத்தாரு. அதுவே வந்து எங்களுக்கு அப்படியே கனெக்ட் ஆயிடுச்சு. ஷூட்டிங் பாதி நாள் வந்து அந்த பாடல்கள் அந்த மியூசிக் போட்டு தான் வந்து நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து குழந்தைங்க கூட வந்து வெறும் ஒரு ஆக்டரா யூஸ் பண்ணாம ஒரு 2.5 இயர்ஸ் அவங்க கூட வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. ஒரு ஒர்க் ஷாப் பண்ணியிருக்காங்க. ஷாப்பிங்ல இருந்து ஆஃபீஸ்லேயே அவங்க கூடயே இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலியாக தான் வந்து அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் வந்து குழந்தைங்க கூட பிஹேவ் பண்ணாங்க. ஒரு டைரக்டரும் கேட்கறது தான், எப்படி இவர் வந்து இவ்வளோ குழந்தைங்களை வச்சு ஷூட் பண்றாரு அப்படின்ட்டு. அது ஷூட்டிங் ஸ்பாட்ல நீங்க வந்து பார்த்தா தான் தெரியும். அவருக்கே இருக்கிற கிண்டல் கேலி குசும்போட குழந்தைங்களோட சேர்ந்து அவர் ஒர்க் பண்ற அந்த அட்மாஸ்பியரை வந்து ரொம்ப அழகானது. ஒரு 6 நாள் தான் கேட்டாரு, அது வந்து ஒரு 12 நாள் 14 நாளா ஆயிடுச்சு. பட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இன்னும் எனக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருந்தது. சார் இதெல்லாம் கதையா சொன்னீங்க, பட் நடிக்க வரும்போது வந்து இன்னமும் வேற ஏதோ எதிர்பார்க்குறீங்களே அப்படின்னு தோணுச்சு. சத்தியமா ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் நினைச்ச விஷயம் வந்து நான் ஏன் நாகேஷ் சார் மாதிரி இல்லை, நான் ஏன் வந்து ஒரு ராபின் வில்லியம்ஸ் மாதிரி இல்லை, நான் ஏன் வந்து ஒரு ஜிம் கேரி மாதிரி இல்லை அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. அவ்வளோ விஷயங்கள் வந்து உள்ள எதிர்பார்த்தாரு. ஒரு ஆக்டரா வெறும் ஏற்கனவே இருக்கிற இடத்துக்காக வந்து பயன்படுத்திக்காம நிஜமாவே உள்ள நான் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு எனக்கு நிஜமாவே வந்து அது சேலஞ்சிங்காக இருந்தது. சார் எதிர்பார்த்த விஷயங்கள். மைம் கோபி அவர்களுக்கு நான் தேங்க் பண்ணணும். மைம் கோபி டீமுக்கு நான் வந்து இங்கே தேங்க் பண்ணணும். அவ்வளோ அழகாக வந்து இங்கே நம்ம பண்ணி கொடுத்ததுக்கு. ஒண்டர்ஃபுல். மைமிங் வந்து இன்னொரு உலகம். எப்படி வந்து நாடகம் வந்து ஒரு உலகம் சொல்கிறோமோ, சினிமாவில் நடிக்கிறது ஒரு உலகம் சொல்கிறோமோ, மைமிங் வந்து அது டோட்டலி another வேர்ல்ட், another கல்ச்சர். எனக்கு அவ்வளோ மரியாதை வந்தது. அதை பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளோ போக வேண்டியது இருக்கு, எவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்கு அப்படின்ட்டு. அண்ட் அருள் கொரோலியோட சாங்ஸ் வந்து நேற்று நைட்டு ஐடியூன்ஸ்ல வந்து ரிலீஸ் ஆச்சு. சோனி மியூசிக் எங்களோட நன்றி சொல்லணும்.
ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே வந்து எங்கேயோ நெதர்லாண்ட்லயோ நியூசிலாண்ட்லயோ வந்து ஐடியூன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுட்டு அதுக்குள்ளேயே ட்ராக் லிஸ்ட் வந்துருச்சு, அதுக்குள்ளேயே எங்களோட ஃபேவரட் நம்பர்ஸ் அப்படி வந்துருச்சு. ரசிகர்கள் எல்லாருக்கும் தான் தேங்க் பண்ணும், அவ்வளோ க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு எவ்வளவோ தார தப்பட்டையோட ஃபோக் சாங்ஸ் எல்லாம் வந்தாலும் இந்த மாதிரி இதமான சாங்ஸ் சாஃப்ட் மெலடிக்கு வந்து உடனே அங்கீகாரம் கொடுத்து உடனே ஏற்றுக்கிட்டு உடனே எங்களை வந்து பாராட்டின ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணுறேன். ஒரு ½ அன் ஹவர்லேயே வந்து அவ்வளோ ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு ஃபோனில். ஸோ ரியலி ஸ்வீட் ஆஃப் யூ டு இமீடியட்லி கனெக்ட் வித் வாட் வி ஹவ் டன். ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய எங்களை வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருக்கீங்க, நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கூடயே நிற்கிற ஞானவேல் அவர்களுக்கும் மதன் அவர்களுக்கும் வந்து நன்றி. படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்ன வருங்கிறதுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே வந்து சேர்ந்து தோல் சேர்ந்து நின்ன அவங்க எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கும் நான் நன்றி சொல்றேன். நிச்சயமாக இந்த படம் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஃபிலிமா அமைன்னு நான் வேண்டிக்கிறேன். வெரி சூன் நவம்பர் எண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ற ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கூடயே நின்றுட்டு இருந்த ராஜாக்கு நன்றி. ஏன்னா நான் ஒரு நாள் கூட நான் உள்ள போகல, ஃபுல் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கிறது வந்து ராஜா அவர்கள் என்னோட நண்பர். ஸோ இந்த டைம் இந்த விழாவை இவ்வளோ கிராண்டா ஆக்கி உங்களோட நேரத்தை பசங்க டூ ஹைக்கூக்காக கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பாண்டியராஜன் சார் எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. தேங்க்யூ அகெயின். புது ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு அழகான ஃபில்மை எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கொடுத்த பாண்டியராஜன் சாருக்கும் பசங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கும் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். கடைசி நிமிஷத்துல வந்து இவ்வளோ பெரிய சப்போர்ட் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட 6 கோடியோ 7 கோடியோ மில்க் பிக்கிஸ் பேக்கெட்ல வந்து பசங்க 2ஓட ப்ரொமோஷன் பிக்சர்ஸ் வந்து அவங்க போடுறாங்க. அவங்களோட இந்த பெரிய சப்போர்ட்டுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். சின்ன வயசுல மில்க் பிக்கிஸ் நான் வந்து தண்ணியில தொட்டு சாப்பிடுவேன் சார், அந்த அளவுக்கு பிடிக்கும் கேட்டேன்.